வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கிறேன். சூடான உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடித்து வந்த உடனே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு 4 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, இந்த 3ஐயுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் 2 நிமிஷமாவது நல்லா வதக்கி விடணும். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் வெந்து வரும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய், அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கினாலும் ஆக்கி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ ரொம்ப சுவையான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ரசம், சாதம், சாம்பார், இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.